உடல் அமைதி, complete relaxation of your whole body. நம்மை அறியாமல் உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் அழுத்தத்தை கொடுத்து பழகியிருப்போம். அதை கவனித்து தசைகளை தளர்வாக வைத்து அமரவும். Completely relax your body. பிறகு மூச்சுக்காற்றை கவனிக்கவும். Just watch your inhale and exhale. மூச்சுக்காற்றை கவனித்து சீராக்கியதற்கு பிறகு மனம். Just watch your thought. மனதை ஆப்ஜெக்டாக வைத்து சப்ஜெக்டாக இருந்து மனதை கவனிக்கும் பொழுது மனம் அமைதியடையும். எண்ணங்கள் சீராகும். ஒரே ஓட்டத்தில் ஓட ஆரம்பிக்கும். Just watch your thoughts. அடுத்து கமாண்டிங் புத்தி. புத்தியே, தியான காலம் முடியும் வரை எந்த ஒரு சிந்தனையோ ஏற்பாடுகளோ திட்டங்களோ தீட்ட வேண்டாம். ஓய்வெடுப்பாயாக என்று கூறும் பொழுது புத்தியும் அமைதி அடையும். இவ்வாறு அமைதிப்படுத்தியதற்கு பிறகு after relaxation meditation, now we are coming to giving attitude to our mind. தியானம் செய்வதற்குண்டான மனதை பெறுவதற்கான முன்னேற்பாடுகள் giving attitude. அதில் முதன்மையானது acceptance. மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு அறிவு knowledge is needed. அதை கொடுத்து பிறகு அதை மீண்டும் மீண்டும் அபியாசம் செய்யும் பொழுது மட்டும்தான் நம்மால் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள முடியும். என்னையும் ஏற்றுக்கொள்ள முடியும், மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏற்றுக்கொண்ட மனம்தான் தியானம் செய்வதற்கு தயாராகும். என்னுடைய உடலில், மனதில், புத்தியில் இருக்கிற குறைகளை, இயலாமைகளை, நோய்களை, தவறான பேச்சுக்களை எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டுள்ளேனோ அதேபோல் என் குடும்ப உறுப்பினர்களுடைய குறையை, இயலாமையை, மனதின், புத்தியின், உடலில் இருக்கிற இயலாமையை, அறியாமையை
வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு அறிவு, குணங்கள். நான் சத்துவகுணத்தில் இருக்கும்போது ஒரு மாறி நடந்து கொள்கிறேன். ரஜோகுண பிரிடாமினண்டாக இருக்கும்போது வேறு மாறி நடந்து கொள்கிறேன். தமோகுண பிரிடாமினண்டாக இருக்கும் பொழுது வேறு மாறி நடந்து கொள்கிறேன். ஒரே நாளில் 3 குணங்களும் மாறி மாறி பிரிடாமினன்ஸ்க்கு வரும்போது நான் அதற்கு தகுந்தாற்போல் பேசுகிறேன், அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்கிறேன். என்னிடமே வேறுபாடான பேச்சுக்களையும், வேறுபாடான சிந்தனைகளையும், வேறுபாடான செயல்முறைகளையும் நான் காணுகிறேன். அதேபோல் என் குடும்ப உறுப்பினர்களும் 3 குணத்தின் வசத்தில் அந்த குணத்திற்கு அடிமைகளாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய இயலாமையை எப்படி என்னுடைய இயலாமையை நான் அறிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேனோ, அதே போல் அவர்களுடைய இயலாமை, அறியாமையை ஏற்றுக்கொண்டு தவறுகளை, அதன் மூலியமாக செய்கிற தவறுகளை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். இந்த அறிவை பெற்றால் மட்டும் போதாது. தியான காலத்தில் முறைப்படி அதை சிந்திக்க 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 மனம் அனைவரையும் எந்தவித முணுமுணுப்பும் இல்லாமல், மனதில் ஒரு பெருமை ஏற்படாமல், வெறுப்பு ஏற்படாமல் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அன்புடன் அப்பொழுதுதான் நம் மனதில் உண்மையான எந்தவித எதிர்பார்ப்புமற்ற அன்கண்டிஷனல் லவ், கருணை, அன்பு வெளிப்படும். இதை ஒவ்வொரு நாளும் தியான காலத்தில் சிந்தித்து பழக வேண்டும். அக்செப்டன்ஸ். ஏன் நான் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இரண்டும் தெரிய வேண்டும். அதற்கு உண்டான ஞானம் அவசியம். அந்த ஞானத்தை அபியாசம் செய்வது அதைவிட அவசியம். செகண்ட் ஆட்டிடியூட், அசங்கோகம். நான் இந்த பிறவியில் சில உறவுகளுடன் வாழ்க்கைக்கு அவசியம், வாழ்வதற்கு அவசியமாக இருப்பதால் ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். போன ஜென்மத்தில் வேறு சில உறவுகளுடன் வாழ்ந்தேன். அதற்கு முன் ஜென்மத்தில் அதிலும் வேறு ஒரு செட் ஆஃப் மனிதர்களுடன் வாழ்ந்தேன், அல்லது விலங்குகளுடன் வாழ்ந்திருக்கலாம். அடுத்த பிறவி எடுத்தாலும் இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவுகளில் ஒருவர் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குமா என்று தெரியாது. அப்படி வந்தாலும் நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. எனவே உறவுகளுடைய நிலையற்ற தன்மையை சிந்தித்து அதற்கு சத்தியத்துவ புத்தியை கொடுக்காமல், உறவுகள் நிலையற்றது, அது நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், ஆனால் உறவுகள் வாழ்க்கைக்கு, ஒரு மனிதனுடைய மனோ வளர்ச்சிக்கு மிக மிக அவசியம். உறவுகள் அதிகமான உறவுகளுடன் வளர்கிற குழந்தை மனப்பக்குவத்தை தானாக பெற்றுவிடும். எனவே உறவுகள் அவசியம். ஆனால்
அதில் பற்று என்பது அவசியமற்றது, நம்முடைய கற்பனை. இந்த ஞானத்தை பெற்று அது தியான காலத்தில் மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் பொழுது மனம் உறவுகளிடம், குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கிற பற்றை விட்டு வெளியே வரும். அந்த மனம்தான் தியானத்திற்கு ஏற்ற மனமாக வந்து அமையும். அடுத்தது சாந்தோகம். என்னுடைய சொரூபம் அமைதியான சொரூபம். என் மனதில் ஏற்படுகிற மாற்றங்களாலோ, என் உடலில் ஏற்படுகிற மாற்றங்களாலோ, சூழ்நிலைகளில் ஏற்படுகிற மாற்றங்களாலோ, உறவுகளிடம் ஏற்படுகின்ற மாற்றங்களினாலோ தொடப்படாத சாந்த சொரூபகம். சாந்த சொரூபக அகம். சாந்தோகம். 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 இவ்வாறு மனதின் பக்குவப்படுத்தியதற்கு பிறகு, ஓரளவு அமைதிப்படுத்தியதற்கு பிறகுதான் நாம் கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன் அல்லது மானச ஜபம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். இந்த முறை இறைவன் நமக்கு கொடுத்தது. இது எந்தவித ஒரு மனிதனுடைய மனதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தியானம் அல்ல. வேதிக் மெடிடேஷன் given to us by பகவான். முறைப்படி கற்றுக்கொண்டு செய்யும் பொழுது அதன் பலன் அபரிதமாக இருக்கும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சி நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களை வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.